அதிமுக கூட்டணியில சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் கடைசி கட்டமாக 50 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தது. இது மட்டுமில்லாம ஆன்மீக தலங்கள் இருக்கும் தொகுதிகளையும் தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்தது. இது குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசியிருக்கிறார். இதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் டெல்லி தலைமை தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக 170 தொகுதிகளில் கண்டிப்பா போட்டியிடும் மீதமுள்ள 64 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தரப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போது டெல்லி பாஜக தரப்புல நீங்கள் 150 தொகுதிகளில் போட்டியிடுங்கள், மீதமுள்ள 84 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு, அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு 40 தொகுதிகள் தர வேண்டும்னு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 15 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 7 தொகுதிகளும், மீதமுள்ள 11 தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கலாம்னு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல தொகுதி பங்கீடுகள் செய்து அனைத்து கட்சியினரையும் கூட்டணி சேர்த்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு டெல்லி பாஜக மேலிடம் கருத்து தெரிவித்திருக்கு.